ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மசாலா உருளைக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சிறிதளவு மல்லித்தூள், ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் சிறிதளவு, அப்புறம் கருவேப்பிலை, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க மசாலா உருளைக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பொடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சதுன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு கிளறுங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின மல்லித்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி. இது பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.